ஆத்மா நமஸ்தே. வாதனை பழக்கத்தாலே மண்ணுயிரெல்லாம் கட்டுண்டே தமாமந்த பழக்கம் இருக்குமே விடரை செய்யும் வேதையில் தாந்தீர நழுவுமேல் வேட்கையாலே தித்திலோரணே கண்கற்றோர் தீரென்னும் கட்டுண்டர். இதுவரை சொல்லிய ஆசைகளுக்கே மாயை என்று சொல்லப்படும். அதாவது இல்லாததை உண்டென்று பிரமையை உண்டாக்குவதே மாயை. எப்படி என்றால், உங்கள் முதல் பாட்டன் பாட்டி, இரண்டாம் பாட்டன் பாட்டி, மூன்றாம் பாட்டன் பாட்டி முதலானவர்கள் எல்லாம் மனைவி, புத்திர தானியாதி சம்பத்துகளின் மேல் சில வருஷங்கள் மாத்திரமே ஆசையுடையவர்களாய் இருந்து கடைசியில் எல்லோரையும் விட்டு தான் மாத்திரம் தனியாய் போய்விட்ட விஷயம் எல்லோரும் அறிந்த விஷயமே அல்லவா? இதனால் என்ன ஏற்படுகிறது என்றால், சில நாளைக்குள் அறிந்து போகத்தக்க ஸ்ரீ புருஷர்களையும் தன தானியாதி ஐஸ்வர்யங்களையும் எனது எனது என்று நினைத்து மாண்டவர்கள் கோடான கோடி பேர் உண்டு. அழியும் வஸ்துவை எல்லாம் நிஜம் என்று நம்பி பிரமை அடைவதே மாயை என்றும் அவித்தை என்றும் அஞ்ஞானம் என்றும் சொல்லப்படும். ஆதலால் எல்லோரும் எல்லா ஆசைகளையும் அறவே ஒழித்து மோட்சமெனும் வீட்டை அடைவதற்காகவே இந்த ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசிய நூலை வெளியிட்டிருக்கின்றோம். வேதாந்தம் என்றால் வேதங்களுக்கெல்லாம் கடைசியில் முடிவாகிய பதவி எதுவோ அதுவே வேதாந்தம். அதாவது ருக் யஜுர் சாம அதர்வணம் என்ன 4 வேதங்களையும் பரிசோதித்து கொண்டே செல்ல செல்ல கடைசியில் மனதை ஒரே நிலையில் நிறுத்தி பிறகு அந்த ஓர் நிலையும் அற்றால் தானே தானாகலாம் என்று வேதங்களில் முடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முடிவான பதவி எதுவோ அதை நூலில் தெரிவித்திருக்கின்றோம். ஆதலால் பல இடங்களிலும் குரங்கை போல் ஓடித் திரியும் மனதை எங்கும் ஓட விடாமல் பிரம்மசூத்திரம் என்னும் மூச்சினால் கட்டி ஒரே நிலையாய் நிறுத்தி அந்த ஓர் நிலையையும் சூன்யமாய் செய்தால் அந்த க்ஷணமே ஆனந்தம் உண்டாகும். மனது எதுவரையில் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அதுவரையில் ஆனந்தம் உண்டாகவே மாட்டா. ஆதலால் எந்த மந்திரங்களும் ஜபங்களும் பூஜைகளும் செய்யாமல் ஆகாச வடிவாகிய பரமாத்ம ஸ்வரூபத்தில் மனதை ஐக்கியம் செய்துவிட வேண்டும். இவ்விதமாய் மனதை ஆகாச வடிவத்தில் ஐக்கியம் செய்து விடுவதே வேதங்களின் முடிவாகிய இரகசிய அர்த்தம். ஆனால் ஒரே முறையாய் மனதை ஆகாச வடிவில் கொண்டு போய் ஐக்கியம் செய்வது மிகவும் கஷ்டம். ஆதலால் மனதை ஒரே நாட்டத்தில் நிறுத்துவதற்காக முதல் விக்கிரக ஆராதனையை செய்ய வேண்டும். இவ்வாறு விக்கிரக ஆராதனையை செய்து வந்தால் மனம் ஒரே நாட்டத்தில் நின்று பிறகு அநேக வருஷ சாதனையினால் அந்த ஓர் நாட்டமும் தனக்குத்தானாகவே மறைந்துவிடும். இவ்வாறான ஈஸ்வர பக்தியை செய்யாமல் எப்பொழுதும் பொய் சொல்லிக்கொண்டும் அநேகவித அக்கிரமங்களை செய்து கொண்டும் பாவத்தை சம்பாதித்து கொண்டும் அநேக தடவைகளில் நானாவித யோனிகளில் போய் பிறந்து கொண்டும் மறுபடியும் இறந்து கொண்டுமாய் மாயை எனும் இருளில் அகப்பட்டு வழி தெரியாமல் துக்கம் எனும் சமுத்திரத்தில் மூழ்கி பலவித துக்கங்களை அனுபவித்து கொண்டு இருப்பதினால் இவர்களை அடிக்கடி சிருஷ்டி செய்ய பிரம்மதேவருக்கும் விசேஷ கஷ்டத்தை கொடுத்து வருகிறார்கள். பிரபஞ்சத்தையும் ஜீவர்களையும் சிருஷ்டி செய்து அவரவர்கள் கேட்டவைகளை எல்லாம் கொடுக்கும்படி பகவான் பிரம்மதேவருக்கு சொல்லி இருப்பதினால் ஜீவர்கள் நித்யானந்த பதவியை கேளாமல் சில நாளில் அழிந்து போகத்தக்க துக்ககரமான விஷய சுகங்களை அனுபவிக்க இச்சை கொண்டு வரம் கேட்டு மோகமெனும் இருளில் மூழ்கி அகப்பட்டு கேவல விஷயானந்தத்தில் மூழ்கி கடைசியில் பசு பக்ஷி முதலான ஜந்துக்களின் ஜன்மங்களை அடைந்து நல்ல வழிக்கு வராமல் மாயையிலேயே அகப்பட்டு சுக துக்கங்களையே நல்ல சுகமென்று எண்ணி அவைகளையே கேட்கின்றார்கள். ஆதலால் உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அவரவர்களின் இருதய கமலத்தில் ஆகாச வடிவாய் அமர்ந்துள்ள ஆத்மஸ்வரூபத்தை மூடிக்கொண்டிருக்கும் ஆசா பாசங்கள் என்னும் அழுக்குகளை கழுவி போக்கடிக்காமல் சரீரத்தின் மேல் இருக்கும் அழுக்குகளை கழுவி கழுத்தில் ருத்ராட்சங்களை பூண்டு விபூதி பூசி ஆசனத்தில் உட்கார்ந்து கண் மூடி ஜபமாலையை கையில் பிடித்து முணமுணவென்று உதட்டை அசைத்தும்
கர்ம வாக்கினால் மந்திரத்தை சொல்லி ஜபமாலையை திருப்பி வந்தால் இதயத்தில் இருக்கும் ஆசை எனும் அழுக்குகளை போக்கடிக்க கூடுமோ? ஒரு காலும் கூடாது. எந்த மந்திரங்களும் ஜபங்களும் செய்யும் வேலையை மனதிற்கு கொடாமல் சும்மா இருந்தால் தன்னைத்தானே மறந்து கல் பதுமையைப் போல் சரீரம் நின்று பிரம்மானந்த சுகத்தில் சொக்கி இருப்பான். எப்படி என்றால், காட்டில் இருக்கும் மலை குகைக்குள் ரிஷிகள் புகுந்து தவம் செய்கிறார்கள் அல்லவா? அத்தவத்தின் ரகசிய அர்த்தம் என்னவென்றால், தவம் செய்பவர்கள் எந்த பலனையும் கேட்காமலும், எந்த விக்கிரகங்களின் சொரூபங்களையும் மனத்தில் நினையாமலும், எந்த மந்திரங்களையும் ஜபம் செய்யாமலும், மனதை பரமார்த்த சுரூபத்தில் கலக்கும்படி செய்து தான் தானாய் கல் பதுமையைப் போல் நின்று விடுவதற்காகவே மலை குகைக்குள் சென்று விடுவார்கள். இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நாளைக்கு தொடரலாம். ஆத்மா நமஸ்தே. நன்றி.